உரைகின்ற திருக்கோயில் நின் கேள்வர் ஒரு பக்கமோ அறையில் நான் மறையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற வெண்திங்களோ கஞ்சமோ ஜகமோ எந்த நெஞ்சகமோ மறைகின்ற வாரிதியோ பூரணாச்சல மங்கள ஓம் நமச்சிவாயம். சிவதாசன் ஜெகநாதன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்முடைய அபிராமி அந்தாதி தொடரில் இன்றைக்கு நாம் 20வது அபிராமி அந்தாதி பாடலை பார்க்க போகிறோம். இதுவரை 19 பாடல்களை பார்த்து முடித்து விட்டோம். இந்த 20வது பாடலில் என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், அம்பிகை எங்கெல்லாம் இருக்கிறாள், பரமாம்பிகையாகிய லலிதாபுர அபிராமி எங்கெல்லாம் உரைகிறாள், அம்பிகையினுடைய உறைவிடங்கள் எது அப்படின்னு ஒரு வகைப்படுத்தி எல்லாத்தையும் அழகாக சொல்கிறாரு. அம்பிகை இப்போ பார்க்கும் இரமங்கும் நீக்கவர நிறைந்த பரம்பொருள்னு தாய்மானார் சொல்லுவார். கடவுளை பார்க்கும் இரமங்கும் நீக்கமர நிறைந்த பரம்பொருளே அப்படிம்பார். அப்புறம் சுந்தரமூர்த்தி சொல்லுவார், குணக்குன்றே குழைக்காத உடையானேன்றார். குணக்குன்றே அப்படிம்பார். அங்கே இறைவனை எந்தெந்த பொருள்கள் எல்லாம் பெரிதாக இருக்கிறது, பார்க்கும் இடமில்லாமல்னா இந்த பிரபஞ்சத்தை எங்கே பார்த்தாலும் நீக்கமில்லாமல் குறைவில்லாமல் நிறைந்திருக்கிற பரம்பொருளுங்கிறாரு தாய்மான சாமி சொல்கிறாரு. இவர் குணக்குன்றேங்கிறார். இந்த கடவுள் அதை பெரிய பெரிய மலையெல்லாம் நீதான் அப்படின்னு சொல்கிறார். ஆக எங்கெல்லாம் மிகப்பெரிய பொருள்கள் இருக்கின்றனோ, எங்கெல்லாம் அனைத்தும் பொருள்கள் பரவி இருக்கின்றனோ அதையெல்லாம் நம்ம சொல்கிறாங்க. இப்போ இந்த பாடலில் நம்ம பல முறை சொல்லியிருக்கோம், அபிராமிப்பட்டருடைய உள்ளத்தின் வெளிப்பாடு, ஆத்ம சமர்ப்பணம். அவர் உள்ளத்தில் என்னெல்லாம் தோணுதோ அதை அப்படியே வெளிக்கொட்டுவார். இந்த ஒரே ஒரு அந்த அந்தாதிங்கிற அந்த முறையை அதை அப்படியே கடைசி எல்லா பாட்டிலும் அதை கடைபிடிக்கிறார். குடிச்சு அந்த நிலையிலே ஒவ்வொரு பாட்டிலும் தன்னுடைய உள்ளத்திலே தோன்றுறதெல்லாம் சொல்லுவார். இப்போ சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு வழிமிகையை ஒருத்திருப்பாங்க, அது ஒரு ஃபார்முலா வச்சுருப்பாங்க, அப்படிலாம் இருக்கும். ஆனால் அபிராமி அதில் ஒவ்வொரு பாட்டும் தனித்தன்மை உடையது, தனித்துவம் உடையது. அதில் அந்தந்த பாட்டிற்கு உள்ள பொருளும் அதில் உள்ள நயமும் அதில் உள்ள அந்த பக்தி பெருக்கும் அந்த பாடலுக்கு ஒரு இதாக இருக்கும். அந்த மாதிரி இன்னைக்குள்ள இந்த பாடலில் அம்பாள் எங்கெல்லாம் உரைகிறாள் அப்படிங்கிறத அழகாக சொல்கிறாரு. நான் அந்த பாட்டை முதல்ல சொல்கிறேன். உரைகின்ற நின் திருக்கோயில் நின் கேள்வர் ஒரு பக்கமோ, அறைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ, அமுதம் நிறைகின்ற வெண் திங்களோ கஞ்சமோ எந்த நெஞ்சகமோ, மறைகின்ற வாரிதியோ பூரணாச்சல மங்களையே அப்படிங்கிறார். இதில் பல விஷயங்களை சொல்லியிருக்கார். நமக்கு பாட்டு ரொம்ப எளிமையாக தெரிஞ்சாலும் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. எங்கெல்லாம் அம்பாள் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த சொல்கிற இடத்தெல்லாம் பார்த்தா பிரபஞ்சம் இதில் அடங்கிடுது. அதில் அந்த எந்த பொருளையும் விட்டு வைக்காமல் அனைத்தையும் சேர்த்துறார். முதல்ல எடுத்தோன்னு சொல்கிறாரு, நின் கேள்வர் ஒரு பக்கமோங்கிறார். நீ கேள்வர் அப்படின்னா அவருடைய கணவர், அவருடைய நண்பர், கணவர், அன்பர். அவர் யார்? பரமேஸ்வரன். பரமேஸ்வரன் ஒரு பக்கமோன்னு சொல்கிறாரு. இப்போ பரமேஸ்வரன் இந்த பிரபஞ்சத்தே உருவமாக இருக்கிறவர். இப்போ அது ஒன்றுலேயே எல்லாம் முடிஞ்சு போயிடுது. இருந்தாலும் ஒன்றொன்னா இதை சொல்கிறார். அழகான அந்த பாட்டு. உரைகின்ற நின் திருக்கோயில் நின் கேள்வர் ஒரு பக்கமோ, அறைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ, அமுதம் நிறைகின்ற வெண் திங்களோ கஞ்சமோ எந்த நெஞ்சகமோ, மறைகின்ற வாரிதியோ
புறநாசல மங்கலையே அப்படிங்கிறாரு. இப்போ நம்ம விளக்கமாக பார்ப்போம். இப்போ அம்பாள் வந்து பரம்பொருளாக எல்லா இடத்திலும் பார்க்கும் இடமெங்கும் நீக்கவர் நிறைந்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது இல்லாமல் நம்ம வந்து அம்பாளுக்கு வந்து ஸ்தூலமாக பல திருவுருவங்களை நம்ம ஏற்படுத்தியிருக்கிறோம். அந்த உருவங்கள் எல்லாம் நமக்குள்ளே முன்னோர்கள் அம்பாளுடைய அருள் பெற்ற ஞானிகள் பெரியவர்களாம் கண்டு கழித்த உருவத்தை அவர்கள் சொல்லியபடி நம்முடைய முன்னோர்கள் அதெல்லாம் உருவங்கள் வகுத்து பல உருவங்கள் வச்சு பல இடங்களிலே அம்பாளை நாம் வச்சு நம்ம வழிபடுறோம். இது புராணங்களாலும் சாஸ்திரங்களாலும் ஆகமங்களாலும் வேதங்களாலும் அறியப்பட்ட அந்த மூர்த்தங்கள். இது வந்து சும்மா நான் நினச்ச உருவத்தை நம்ம போடலை. இந்த புராணங்கள் என்ன சொல்லுது, வேதங்கள் சொன்னது, சாஸ்திரங்கள் சொல்லுது, ஆகங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் வைத்து தான் அம்பாளுக்கு ஒரு உருவத்தை நம்ம வச்சு அதை வந்து அந்த ஒரு கோலத்தை வச்சுருக்கோம். அந்த கோலத்திலே அம்பாளை நம்ம திருக்கடையூரில் போய் பார்க்குறோம். இப்போ அம்பாள் வந்து அபிராமி பட்டரன் பார்க்குறாரு. சரி, நம்ம வந்து ஒரு கோலத்தை வச்சு பார்த்துட்டோம், உண்மையிலே அம்பாள் எங்கெல்லாம் இருக்கிறாங்க, நீ எந்தெந்த இடத்துலாம் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு துளத்தில் அப்படியே ஒரு ஊற்றெடுத்து பெருகுது. அம்பாளுடைய இருப்பிடங்கள்லாம் இங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்கன்னு அவருடைய உள்ளத்தில் ஊற்றெடுத்து பெருகுது. அதெல்லாம் எதை சொல்கிறது எதை விடுறதுனே அவருக்கு தெரியாமல் ஏதோ முடிஞ்ச வேளையில் வரிசைப்படுத்தி நான் சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். சொன்ன உடனே முதல்ல அம்பாளை நினைத்த உடனே எல்லாருக்குமே அம்மை அப்பா தானே, அம்மையை நினைச்சோன்னே அப்பன் நினைவு வரணும் இல்லையா? அம்பாளை நினைச்ச உடனே பரமேஸ்வரனுடைய நினைவிற்கு வருது. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், அபிராமி அந்தாதி அம்பாளுக்காக எழுதப்பட்டது என்று சாக்த உபாசனை பாடலாக இருந்தாலும் அதில் கிட்டத்தட்ட அநேக பாடல்களில் சிவபெருமானுடைய வர்ணனை இல்லாமல் இருக்காது. அதனால் அபிராமி பெற்ற அம்பாளை நினைத்தோன்னே அப்பனுடைய நினைக்கிறாரு. உடம்பு வந்து அம்பாளுக்கும் பரமேஸ்வரனுக்கும் வந்து உயிருடல் ஓர் உயிர்னு சொல்லுவாங்க. இங்கே ஓர் உடல் ஓர் உயிராக இருக்காங்க இல்லையா? நம்ம எல்லாம் சொல்லுவோம் ஈருடல் ஓர் உயிர், காதலின்னு சொல்லுவாங்க, கணவன் மனைவி சொல்லுவாங்க. நாங்கள் 2 பேரும் உடம்பு தான் வேறு, எங்களுக்கு உயிர் ஒன்று மனம் ஒன்று தான் சொல்லுவாங்க. உடம்பு 2 என்று உயிர் ஒன்று தான் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே ஒரே உடலாக ஒரே உயிராக அங்கே வந்து அம்பாளும் பரமேஸ்வரனும் இருக்கின்ற அர்த்தநாரீஸ்வர ஸ்தோத்திரம். இதை வந்து குமரகுருவர் சொல்லுவார், ஒன்றே உடம்பு அங்கு இடும் பங்கு 2 அப்படின்னார். உடம்பு ஒன்று தான், 2 பேராக இருந்தாலும் உடம்பு ஒன்று தான் அர்த்தநாரீஸ்வரர் சொல்லுவார். இப்போ அம்பாளை வந்து சிவபெருமான் தன்னுடைய வாமபாகத்திலே இடது பக்கத்திலே வச்சுருக்காரு. அதை நம்ம என்ன சொல்கிறோம், அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு சொல்கிறோம் அந்த ரூபத்தை. ஆனால் சாக்த உபாசகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அம்பாள் தன்னுடைய வலது பாகத்திலே சிவபெருமானை வச்சுருக்காங்க. இது இப்படி சொன்னான்னா அப்படி சொன்னான்னா எல்லாம் ஒன்று தான் இல்லையா? பூ என்று சொன்னாலும் சரி, புஷ்பம் என்று சொன்னாலும் எல்லாம் ஒன்று தான். அதே மாதிரி இவங்க சொல்கிறாங்க சிவபெருமானுடைய இடப்பாகத்திலே அம்பிகை இருக்காங்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க அம்பிகையின் வலப்பாகத்திலே சிவபெருமான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க அர்த்தநாரீஸ்வரருங்கிறாங்க, அவர் அர்த்தநாரி ஈஸ்வரர் அப்படிங்கிறாங்க. அப்போ அது எப்படி இருந்தாலும் நாரீஸ்வரராக இருந்தாலும் சரி, அர்த்தேஸ்வர நாரியாக இருந்தாலும் 2 பேரும் இயைந்து இருக்காங்க. இப்போ அம்பாளுடைய முதல் கோலம் அர்த்தநாரீஸ்வர கோலம். நம்ம இப்போ இன்னொரு பாடலே பார்த்தோம். அம்பாளுடைய பல கோலங்களில் அவர் நினைக்கிறாரு நிர்குணஸ்வரூபமாக சிவனும் அம்பாளும் இயைந்த கோலம். அதுவும் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது இல்லையா? அது சிவசைத்திய ஐக்கிய ரூபமாக இருக்கிறாங்க. அப்புறம் முதல்ல கண்ணுக்கு தெரிகிற கோலம் அர்த்தநாரீஸ்வர கோலம், அம்பாளும் ஈஸ்வரனும் இணைந்த கோலம். அப்புறம் 2 பேர் பிரிஞ்சு தனித்தனியாக இருக்கிற திருமண கோலம், அப்புறம் குழந்தையோடு இருக்கிற சோமாஸ்கந்த கோலம், பலதை நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி மிக பழமையான வடிவம் வந்து அர்த்தநாரீஸ்வரோடம். இதை வந்து மாணிக்கவாசு சொல்லுவார் தொன்மை கோலம் அப்படிங்கிறார். முதல்ல அம்பாளுடைய கோலம் தொன்மை கோலம் என்பது அர்த்தநாரீஸ்வர கோலம். அதுதான் என்ன சொல்கிறாரு, உரைகின்ற நின் திருக்கோயில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ அப்படிங்கிறார். நீ இருக்கிற இடம் எதுன்னா உன்னுடைய கேழ்வர்னா உன்னுடைய கணவர், உன்னுடைய காதல் கணவர், உன்னுடைய அன்பான கணவர், உன்னை உள்ளத்திலே உருகின்ற கணவர் ஒரு பக்கம், உன்னுடைய வலப்பக்கத்திலே அவர் இருக்கார், இல்லைன்னா அவருடைய இடப்பக்கத்திலே நீ இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லுது அம்பிகைக்கு ஸ்ரீகண்டார்த்த சாரிணி அப்படின்னு 245வது ஸ்லோகத்தில் சொல்லுது. அது பக்கம் இந்த தக்கையாக பரணியிலும் சொல்லுவாங்க, ஒரு பக்கமாய் பரம்பரன் தேவி, ஒரு பக்கமாய் பரம்பரனுடைய தேவின்னு தக்கையாக பரணியிலும் சொல்லுவாங்க. இப்போ அடுத்தபடியாக வந்து அம்பாள் ஈஸ்வரனுடைய இடப்பாகத்தில் இருக்காங்க. அப்புறம் அடுத்தபடி என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகத்திலே பழமையான நூல் என்ன, வேதம், ஸ்ருதிகள் இல்லையா? இந்த துரிகளினுடைய அம்பிகை சொல்லும்போது
அம்பிகை பற்றி முதலாக தெரிவிக்கிற நூலே இந்த வேதங்கள் தான். அப்புறம் அதிலிருந்து தான் நிறைய வேதங்கள் தோன்றின, உபநிஷத்துகள் தோன்றின, புராணங்கள், எல்லாம் தோன்றினாங்க. ஆனால் வேத வடிவமாக இருப்பவள் அம்பாள், வேதத்தின் பொருளாக இருப்பவள் அம்பாள், வேத சொரூபமாக இருப்பவள் அம்பாள். அப்போ அம்பாளே வேதமாக இருக்கும்போது வேதத்தின் தொடக்கமாகி அடி அம்பாள் அப்படிங்கிற வேதத்தின் ஆரம்பமே அம்பாள் தான். அதனால் சொல்கிறாங்க, அறைகின்ற நான்மறையின் அடியோங்கிறார். அறைகின்றன இந்த சிறந்த நான்மறை 4 வேதங்களின் ஆரம்பம் நீதானா அப்படிங்கிறார். சரி, அம்பாளே அடியாக இருக்கிறாங்க. ஏன்னா அது ஓங்காரம் என்ற கூட்டில் இருக்கும் கிளியாக அம்பாள் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஓங்காரம் தானே வேத சுரூபம். அந்த ஓங்காரம் என்ற கூடு, அது தங்கக்கூடுன்னு வச்சுங்களேன், அதில் அம்பாள் கிளியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ வேதத்தின் அடியாக இருக்காங்க. அப்புறம் வேதத்தின் முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா வேத சாரம். அது வேத அந்தம் இல்லையா? வேதத்தின் அந்தம்னா முடிவு, வேத அந்தம். வேதம்னா வேதாந்தம். வேதாந்தங்கிறது என்ன? வேதாந்தங்கள் உபனிஷத்துக்கள் தான் வேதாந்தம்னு சொல்கிறது. அந்த உபனிஷத்துக்களாகவும் அம்பாளே இருக்கிறாங்க. இப்போ வேதத்தின் அடியாக இருக்கிறாங்க. அப்புறம் வேதத்தின் முடியோங்கிறாரு. அப்போ அம்பிகையே வேதத்தின் ஆதியாகவும் அந்தமாகவும் இருக்காங்க, அடியாகவும் முடியாகவும் இருக்கிறாங்க. இதை நம்ம முன்னே ஒரு பாட்டில் பார்த்துருக்கோம். துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகண்ட வேறும்னு நம்ம ஒரு 4-5 பாட்டுக்கு முன்னே பார்த்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் வேத ஸ்வரூபமாக அப்படி இருக்கிறாங்க. இது 3 இடம் ஆச்சா. 4வது இடத்துக்கு வராரு. இது வேறு அடுத்ததாக எங்கே இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா, அம்பிகை சந்திர மண்டலத்திலே இருந்து அமுத ஊற்றை பொங்கச் செய்கிறார்கள். இப்போ அக்னி மண்டலம் இருக்குது, சந்திர மண்டலம் இருக்குது, சூரிய மண்டலம் இருக்குது, வாயு மண்டலம், பல மண்டலங்கள் இருக்குது. அதில் இந்த சந்திர மண்டலத்துக்கு ஒரு அமுதே ஊறுகின்ற இடம். நம்ம குளிர்ச்சி மிகுந்தது சந்திரன். இப்போ இந்த சம்மரில் எவ்வளோ கட்டப்படுறோம். ஆனால் சந்திரன் குளிர்ச்சியும் இனிமையும் அமுதமும் ஊறக்கூடியது. அந்த மண்டலத்தை அம்பாள் ஏன் அப்படி இருக்குன்னா, அம்பாள் அதன் மத்தியிலே இருக்கிறாங்க. அதை மதி மண்டல அமுதமாய் அம்மை தோன்றுகின்றதும் அப்படின்னு மீனாட்சி பிள்ளை தமிழில் சொல்லுவாங்க. மதி மண்டலம்னா சந்திர மண்டலம், அதில் அம்மா இருக்கிறாங்க. அதை மறுபடியும் நம்ம லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லுது, சந்திரமண்டல மத்தியகா, சந்திர மண்டலத்தின் மத்தியிலே உறைபவள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அடுத்த 4வது இடமாக அமுதம் நிறைகின்ற வெண் திங்களோ, நீ இருக்கிற இடம் வாமபாகமாக இருக்கீங்க, அப்புறம் வேதத்தின் அடியாக இருக்கீங்க, 3வது முடியாக இருக்கீங்க, அப்புறம் சந்திர மண்டலத்தின் வெண்திங்களோங்கிறாங்க. அதுக்கடுத்ததாக சொல்கிறாங்க, அடுத்தபடி கஞ்சமோங்கிறாங்க. கஞ்சம்னா தாமரைங்க. இந்த அம்பாள் தாமரையில் வீற்றிருக்காங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அம்பாளுக்கு பத்மாசனான்னு ஒரு பேர். பத்மம்னா தாமரை, பத்மத்தை ஆசனமாக கொண்டவர்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் நான் கொஞ்சம் வேகமாக சொல்ல போகிறப்ப நம்மளுக்கு 6 விதமான இந்த குண்டலி ஸ்நானங்கள் இருக்குல்ல, மூலாதாரத்துலேருந்து ஆரம்பித்து நம்முடைய 7வது சகஸ்ராராம் 7 இடம் இருக்குது. அதில் ஒவ்வொரு ஸ்தானத்திலையும் அம்பாள் தன்னுடைய துணையாளர்கள் அவங்களுடைய அசிஸ்டண்ட் இருக்காங்களே, அவங்க ரூபத்தில் ஒவ்வொரு தாமரையிலும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத லலிதா சஹஸ்ரநாமம் அழகாக சொல்லுது. இதை நான் லலிதா சஹஸ்ரநாமத்தில் விளக்கியிருக்கேன். இப்போ அடுத்தது மூலாதாரத்தில் அம்பாள் மூலாதாரம் அம்புஜ ரூடாங்கிறாங்க. மூலாதாரம் அம்புஜ ரூடா, மூலாதாரத்தில் இருக்கின்ற அம்புஜம் தாமரையிலே விட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இந்த தாமரை 5 இதழ்களோடு 5 திருமுகங்களோடு விட்டிருக்காங்க. அங்கே 6 இதழ்களுடைய அங்கே 5 திருமுகங்கள் விட்டிருக்கிறாள். அப்படியே அங்கே அந்த 5 இதழ்களோட உள்ள இருக்கிறாங்க. அடுத்தது 2வது சுவாதிஷ்டானம். மூலாதாரம் அடுத்து சுவாதிஷ்டானம் இருக்குல்லையா, சுவாதிஷ்டானத்து கமலத்தில் 4 முகங்களோடு விழுங்குறாங்க. 4 முகங்கள், 4 இதழ்கள் கூடிய தாமரை. அது சுவாதிஷ்டானாம் புஜகதா அப்படிங்கிற பேரில் வர்றாங்க. அதுக்கடுத்தது 10 இங்கே அடுத்தது மணிப்பூரகம், 3வது மணிப்பூரகம் இல்லையா, அதில் 10 இதழ்களுடைய தாமரையில் அம்பாள் இருக்காங்க. அப்போ இங்கே 3 முகங்களுடன் 10 இதழ்களுடைய தாமரையில் மணிபுராப்ச நிலையா அப்படிங்கிற பேரில் அங்கே இருக்காங்க. இது 3வது ஆச்சா.
அப்புறம் 4வது இடம் வந்து அநாகதம். அநாகதம் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுடைய நெஞ்சுக்குழி இருக்குல்ல, அதுதான் அநாகதம். அந்த நெஞ்சுக்குழியில் வந்து 12 இதழ்களுடைய தாமரை. பாருங்கள், ஒவ்வொரு இதுலேயும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் தாமரை, இதழ்கள் மாறும். அங்கே வந்து 2 திருமுகங்களுடைய அம்பாளாக, அங்கே அம்பாளுக்கு பேர் அநாகதாப்ச நிலையா. அநாகதத்தில் இருக்கிறதுனால அநாகதாப்ச நிலையான்னு இருக்குது. அடுத்தது விசுக்திங்கிறது நம்ம இருதயம், நம்ம இது இல்லையா, அதில் வந்து அந்த விசுக்தி அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து அங்கே அந்த 16 அங்கே வந்து 16 இதழ்களுடைய விசுக்தியில் இருக்காங்க. அங்கே வந்து 3 கண்களுடையவராக இருக்கிறாங்க. அதுக்கு வந்து அம்பாளுக்கு விசுக்தி சக்கர நிலையா அப்படிங்கிற பேர். அதுக்கு கடைசியாக வந்து ஆக்ஞை இல்லையா, இந்த விசுக்திங்கிறது தொண்டைக்குழி, அநாகதம்ங்கிறது வந்து இந்த இருதயஸ்தானம். நான் கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன், மன்னிக்கணும். அந்த அநாகதம் வந்து இதயம், விசுக்திங்கிறது தொண்டைக்குழி, அடுத்தது ஆக்ஞை. இந்த ஆக்ஞைங்கிறதா இந்த முக்கண், இறைவனுக்கு பரமேஸ்வருடைய முக்கண்ணுடைய நெற்றிக்கு புருவத்துக்கு மத்தியில் உள்ள இடம். அந்த இடத்துல 6 முகங்களுடன் உடைய அம்பிகையாக இருக்காங்க. அதுக்கு ஆக்ஞா சக்ராப்ச நிலையான்னு பேர். இப்போ பார்த்தீங்களா, இந்த 6 இடத்துல இருந்தாங்க. முதல்ல 4 இடத்த சொன்னோம், இந்த 6 தாமரைகளில் இருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே டாப் மோஸ்டில் இருக்கிறது வந்து அது வந்து அங்கே வந்து சகஸ்டாராம்புஜம்னு பேர். சகஸ்டாரா அம்புஜம். சகஸ்டம்னா என்ன? 1000. ஆரம்னா இதழ்கள், அம்புஜம்னா தாமரை. 1000 இதழ்களை கொண்ட தாமரை மரலில் உச்சியில் இருக்காங்க. அதுக்கு வந்து சகஸ்டாராம்புஜம். அது சகஸ்ரதல பத்மஸ்தா அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. சகஸ்ராராம்புஜா அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. சகஸ்ராராம்புஜ ரூடா அப்படின்னு பேர். சகஸ்ரதல பத்மஸ்தா அப்படிங்கிற இந்த 7 இடங்களில் தாமரை மரலே அம்பா இருக்காங்க. அதனால் இது எல்லாத்தையும் சேர்த்து அம்பாளுக்கு பத்மாசனா அப்படின்னு பேர் இல்லையா. இப்போ இங்கே பாட்டில் வந்து என்ன சொன்னார்னா, வெண் திங்களோ கஞ்சமோன்னு சொன்னார். இப்போ வெண் திங்களோன்னாக்கா வெள்ளையாகிற சந்திரனோன்ட்டு, அப்புறம் வெண் கஞ்சமோன்னு எடுத்துக்கணும். வெண் கஞ்சம்னா இந்த எல்லா தாமரைகளுமே வெள்ளை தாமரை முக்கியமாக இருக்குது. தாமரையில் வந்து செந்தாமரை அழகு, அதில் வெண்தாமரை வந்து புனிதமானது இல்லையா. வெண்தாமரையில் வீற்றிருப்போல் சரஸ்வதி வந்து வெண்தாமரையில் இருக்காங்க இல்லையா. அதனால் வந்து வெண்தாமரையிலே வீற்றிருக்கின்ற சரஸ்வதியோ அப்படின்னா லலிதா சகஸ்ரநாமம் சொல்லுது, சரஸ்வதியும் அம்பாள் தான், லக்ஷ்மியும் அம்பாள் தான், எல்லா தேவதைகளும் அம்பாளே. அப்படி அம்பாளுக்கே சரஸ்வதிங்கிற நாமம் இருக்குது, மகாலட்சுமிங்கிற ஞாபகம் இருக்குது. அதனால் வெண் தாமரையோ அப்படின்னு, வெண் தாமரையில் வீற்றிருக்கின்ற சரஸ்வதியோ அப்படின்னு அதை சொல்கிறாங்க. ஆக இந்த தாமரை மலரிலே இருக்கிறாங்க. சரி, இதெல்லாம் இருக்குங்க, வேறு எங்கே இருக்குங்கன்னா, திடீர்னு பார்க்குறாரு எல்லா இடத்துலையும் இருக்க, என்னுடைய நெஞ்சமோங்கிறாரு. என்னுடைய நெஞ்சத்திலே, பக்தர்களின் நெஞ்சத்திலே நீ இருக்கின்ற அப்படிங்கிறாங்க. அப்போ பக்தர்களின் நெஞ்சத்தில் அப்போ உந்த பொருளெல்லாம் சொன்னார். பரமேஸ்வரனுடைய உடலை சொன்னார், வேதங்களை சொன்னார், அடிமுடி சொன்னார், 6 குண்டலினியை சொன்னார், சகஸ்ராரம் சொன்னார். இதெல்லாம் சொல்லிவிட்டு என்னுடைய நெஞ்சன் ஒரு அடியேன், ஒரு சாதாரண ஏழை, ஒரு பரமன், என்னுடைய நெஞ்சில் வந்து நீ இருக்கிறியே, இது நான் சொன்னது உனக்கு கோபம் வருமோ, வருத்தம் வருமோன்னு நினைக்கிறா சொல்லிவிட்டு, இருந்தாலும் என்னுடைய நெஞ்சத்திலே நான் வைத்திருக்கிறேன்னு சொல்லிவிட்டு இன்னொன்று சொல்கிறாரு. சரி, இன்னும் பெருசாக ஏதோ சொல்லலான்னு பார்க்குறாரு. அது வந்து அடுத்த உடனே அவருக்கு தோன்றுறது கடல், சமுத்திரம். ரொம்ப பெருசு இல்லையா. ஆனால் வாரிதியோங்கிறார். வாரிதி அப்படின்னா சமுத்திரம், சமுத்திரத்தில் இருக்கிறாங்கிற. என்ன சமுத்திரம்? மறைகின்ற வாரிதி. என்னது அந்த மறைகின்ற வாரிதினா பல பொருள்களை மறைத்து வைத்திருக்கிற சமுத்திரம். அது எதுன்னு கேட்டால் பார்க்கடல். ஏன்னா பார்க்கடல் கிடைஞ்சாங்க, தெரியும், மந்தனம் பண்ணாங்க. அதுக்கு அந்த கதையை வேண்டாம், இப்போ நேரம் இல்லை. அதில் என்னென்னலாம் வந்தது? மகாலட்சுமி வந்தது, காமதேனு வந்தது, அப்புறம் பல பொருள்கள், சந்திரன் வந்தது, அதில் வந்து கடைசியாக அமுதம் வந்தது, ஆலகால விஷமும் வந்தது. அனைத்து பொருள்களும் அதில் மறைஞ்சிருக்கு. அதுலேயும் நீ தான் இருக்கிற அம்பாளே, அந்த கடலிலும் மறைந்திருக்கிறாங்க. அதெல்லாம் மறைகின்ற வாரிதியோ அப்படின்னாரு. இப்போ 7 இடங்களை சொல்லிட்டாரு. சரி, இந்த 7 இடத்துல மட்டும் தான் அம்பா இருக்கிறாங்க அப்படின்னா, பார்க்கும் இடமெங்கும் நீக்கமறை நிறைந்த பரிபூரணானந்தமாக இருக்காங்க இல்லையா. அதனால் பூர்ணான்னு ஒரு பேரே இருக்குது. அப்போ அதில் பூரணமாக அம்பா இருக்காங்க அப்படின்னு சொல்கிற, அதை விடணும், சொல்லாமல் இருக்காமா. அதனால் பூரணாசல மங்களையேங்கிறார். கடைசியாக வந்து பூரணாசல மங்களை. பூரணம்னா அனைத்திலும் பூர்ணமாக முழுமையாக இருக்கக்கூடியவள், நீ தான் அனைத்தையும் நிறைந்தவள், அதுதான் பூர்ணாங்கிறாரு. அப்புறம் அசலங்கிறாரு. அசல அப்படிங்கிறனா அசைவற்றது, அது ஸ்தூலம். ஸ்தூலம்ங்கிற யார் ஸ்தூலமாக இருக்கிறது? பரமேஸ்வரன் தான் ஸ்தூலம். அந்த இதில் அவருடைய பரமேஸ்வரனுடைய சகஸ்ரநாமத்தின் முதல்வே
ஸ்தானுவே ஸ்தூலாய நமக ஸ்தானுவே நமக. அந்த ஸ்தானுவாகவும் ஸ்தூலமாக இருப்பவர் பரமேஸ்வரன். அந்த ஸ்தூலமாக ஸ்தானுவாக அசலமாக அப்படின்னா மலையாக. அசலம்னா மலை தானே, சலம்னா மலை இல்லையா? வேதாச்சலம், சோனாச்சலம்னா திருவண்ணாமலை. அதே மாதிரி அசலம்னா மங்கை, பூர்ணமான முழுதுமான மலையாக. மலை என்ன அந்த அப்போ இங்கே நமக்கு என்ன தோணுது? மலைன்னு ஒன்று இமயமலை தோணுது. இமயமலையிலேயே இமயவானுக்கு மகளாக பிறந்தாங்க இல்லையா? அதனால் அசல பூரணா அசல மங்கள ஏங்கிறார். மங்களம்னா என்னன்னு தெரியுது? அனைத்தும் மங்களம். அதாவது இறைவனே அனைத்தும் மங்களம். சிவம்னாலே மங்களம் இல்லையா? சிவம் அப்படின்னாலே மங்களம் தான். சிவானாலே மங்களம். அந்த மங்களமாக அந்த சிவனுக்குரிய மங்களமாக இருப்போம் நீயே அப்படின்னு சொல்லி பூரணா அசல மங்களையேன்னு கூடி இந்த 10 பொருள்களை சொல்லி முடிக்கிறாரு. இப்போ மறுபடியும் ஒரு பாட்டை சொல்கிறேன் கேளுங்க. உரைகின்ற நின் திருக்கோயில் நின் கேள்வர் ஒரு பக்கமோ, உன்னுடைய கணவர் ஒரு பக்கமாக இருக்கார் 1, அறைகின்ற நான்மறையின் அடி 2, முடி 3, அப்புறம் அமுதும் உரைகின்ற வெண் திங்களோ 4, கஞ்சமோன்னு அதில் ஒரு 7 இடத்த சொன்னார். அப்புறம் என் நெஞ்சமோன்னார். அப்புறம் மறைகின்ற வாரிதியோன்னார். ஏன்னா கடலோ பார்க்கடலோ அப்படின்னு சொல்லி அந்த 7 பொருளை சொன்னார். இந்த 7 பொருளை சொல்லிவிட்டு அப்புறம் பூரண அசல மங்களையே அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு பட்டத்தை கொடுக்குறாரு. பரிபூர்ணமான மங்களம் மலை போன்ற மங்களங்களை உடையவர்களே, சிவனுடைய மங்களத்துக்கு காரணமாக இருப்பவர்கள்னு சொல்லி அம்பாளுடைய இருப்பிடங்களை சொல்லி போற்றாரு. அழகான பாட்டு. இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிவில் அடுத்த 21வது பாடலை பார்ப்போம். இந்த பாடலுக்கு அழகாக பாடியவர் திரு டாக்டர் சுகுணா வரதராஜன் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் பரமாம்பிகையின் பேரருட்கருணையும் பரமேஸ்வரன் கடாட்சமும் குரலாது கிடைக்க வேண்டும் வாழ்த்து இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிவதாசன் ஜெகநாதன். ஓம் நமச்சிவாயம்.